வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் தலைவர் கமல்ஹாசன் அவருக்கு எப்படிதான் இவ்வளவு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றாரோ அப்படின்னு நமக்கு தெரியல. முதல் நாள் பார்த்தா கனடால இருக்காரு, அடுத்த நாள் கரூருக்கு போறாரு, அதுக்கு அடுத்த நாள் வைகோ பாமக தலைவர் ராமதாஸ் அவங்கள பத்தி நலம் விசாரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே பார்த்தா டெல்லியில பார்லிமெண்ட் மீட்டிங்ல இருக்காரு. கற்றவர்க்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி ஆண்டவருக்கு எங்க போனாலும் ஃபேன் பாய் தான். அதாவது இங்க இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ்ல ஆரம்பிச்சு, ஜெய்பி மணிகண்டன்ல ஆரம்பிச்சு, கௌதம் வாசுதேவ் மேனன்ல ஆரம்பிச்சு, மறைந்த ரோபோ சங்கர்ல ஆரம்பிச்சு ஏராளமான ஃபேன் பாய்ஸ் திரை உலகிலேயே உண்டு. நம்மெல்லாம் ஃபேனா இருக்கிறது வேற, திரைப்பட சக நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் ஃபேன் பாய்ஸா இருப்பாங்க ஆண்டவருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ஜோஷ் கே மணி அப்படிங்கிறவர், அவர் காங்கிரஸ் கட்சியுடைய கேரளா பிரசிடென்ட். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் உலகநாயகன் பக்கத்துல உட்காந்துட்டு, I have laughed at his subtle humor in Pushpak Vimanam, cried watching Sadma, loved his song, and today as I sit next to him, waves of nostalgia keep coming in. Truly a fanboy moment. கமல்ஹாசன் #fanboy moment போட்டிருக்காரு ஜோஷ் கே மணி. அதான் இப்ப நம்ம கமல் சாரை நம்ம முதல் தடவை நேரா பார்க்க போறப்ப எப்படி எனக்கு உணர்வு ஏற்பட்டதுன்னா, இவர் தான் இந்தியன் தத்தாவை நடிச்சவரா, இவர் தான் மூன்றாம் பிறையில் நடிச்சவரா, அந்த மாதிரி இவர் இப்படி இருக்காரு, இவர் தான் இவ்வளவு கெட்டப் போட்டவரான்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு A1 ரெவரன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் நமக்கு. இவ்வளவு கெட்டப் போட்டவர் இப்படி இங்க நிக்கிறார், நம்ம அவர் பக்கத்துல நிக்கிறோமா அப்படிங்கிற உணர்வு. ஸோ அந்த உணர்வு அந்த ராஜ்யசபா எம்பிக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு தீவிரமான கமல்ஹாசன் ஃபேன் அப்படிங்கிறது, அதுதான் நமக்கும் அவருக்குமான ஒரு ஒற்றுமை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவர் பதிவை போட்டிருக்காரு, பிரமாதமா இருக்கு அந்த பிக்சர். எழுத்தாளர் பாலகுமாரன், அவர் மாபெரும் எழுத்தாளர், மாபெரும் வசனகர்த்தா. லைஃப நமக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா புரிய வைக்கிறதுல கெட்டிக்காரர். ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளர் பாலகுமாரன். நாயகன் படம், குணா படத்துக்கெல்லாம் வசனம் எழுதினவர். ஈவன் ரஜினிகாந்துடைய பாஷா படத்துக்கு வசனம் எழுதினவர். ஸோ அவர் அவர்கிட்ட கமல்ஹாசன் ரஜினிகாந்தை பத்தி கேட்டாங்க. கமல் அல்லது ரஜினி யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பொதுவா கேட்பாங்கல்ல, ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி, அப்புறம் கமல் ரஜினி, அந்த மாதிரி தானே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பி.யு. சின்னப்பா தியாகராஜ பாகவதர், இப்படித்தானே இந்த ரைவல்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாம் ஹாலிவுட்லயும் அப்படி ரைவல்ஸ் இருக்காங்க. இப்போ நான்லாம் ராபர்ட் டினீரோ ஃபேனு, சில பேர் அல்பச்சினோ ஃபேனா இருப்பாங்க. ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது கம்பேரிசன் வரும். ஸோ அப்படி உலகநாயகன் கமல்ஹாசன் பெரியவரா ரஜினி பெரியவரான்னு கேட்ட பொழுது அவர் ஒரு பதில் ஒரு கவிதை தான் சொன்னார். என்னன்னா, ரஜினி ஒரு திருவிழாவின் கொண்டாட்டம், கமல் இமயமலை தாஜ்மஹால் போல பிரமிப்பு, ஒருவர் மகிழ்ச்சியின் முகம், மற்றவர் கலைக்கான உச்சி, இருவரும் தமிழ் சினிமாவின் இரு திசைகள் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஒரு திருவிழான்னா அந்த திருவிழா அந்த நாளோட மறைஞ்சிடும். அப்ப ரஜினிகாந்த் ஒரு திருவிழா கொண்டாட்டம். அந்த திருவிழா கொண்டாட்டம்னா, இப்போ ஒரு தீபாவளி வருது, தீபாவளி அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம், அதோட அது முடிஞ்சு போயிடும். அல்லது ஒரு பொங்கல் வருது, பொங்கல் கொண்டாடுவோம். இல்லை வேற ஒரு கோயில் திருவிழா வருதுன்னா அந்த திருவிழா அந்த நாளோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு தாஜ்மஹால், கமல்ஹாசன் ஒரு இமயமலை தாஜ்மஹால் போல பிரமிப்புங்கிறாரு. இமயமலையோ தாஜ்மஹாலோ அப்படியே இருக்கும், காலங்காலமா அப்படியே இருக்கும். அதாவது ஒருவர் மகிழ்ச்சியின் முகம், மற்றவர் கலைக்கான உச்சி. அதாவது கலைக்கான உச்சி, அதாவது பீக், ஆர்ட்டோடைய பீக். அதாவது ஒரு மலையுடைய உயரமான பகுதி என்னன்னா அதோட சிகரம்னு சொல்லுவோம், அதை தான் பீக்னு சொல்லுவோம். கலையுடைய உயரம் அப்படின்னா அது கமல்ஹாசன் அப்படின்னு ரொம்ப அழகா ஐயா பாலகுமாரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாடகர், திரைப்பட பின்னணி பாடகர் கமல்ஹாசனுக்கு 50 வயதாகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது தொடர்பாக முக்தார் ரவி அவர் ஒரு இது எழுதியிருக்காரு, என்ன சொல்றது, ஒரு எஸ்ஏ மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு, ஒரு பதிவுன்னே சொல்லலாம், ஒரு பதிவு போட்டிருக்காரு. கமல்ஹாசன் திரைப்பட பாடகராகி 50 வருடம் நிறைவு. கமல்ஹாசன் அவர்கள் திரைப்பட பாடகராக அறிமுகமான திரைப்படம் அந்தரங்கம். 50 வருடம் கடந்து சிறந்த பாடகராகவும் அவர் வம்சாவளியான ஸ்ருதிஹாசன் சிறந்த பாடகியாக விளங்கியது. முக்தா பிலிம்ஸ் அளிக்கும் மாயா ஆர்ட்ஸ் நிறுவனம் பெருமிதம் கொள்கிறது.
அதாவது எப்படின்னா கமல் வந்து அந்த படப்பிடிப்புல பாடிக்கிட்டே இருப்பாராம். அப்ப கமல் வந்து மலையாளத்துல விஷ்ணு விஜயம்னு ஒரு படத்துல நடிச்சாரு. அதுல ஒரு புஷ்ப தங்களால் லக்கணத்தை மறைக்கும்னு ஜேசுதாஸ் பண்ண ஒரு அருமையான பாட்டை மெல்லிய குரல்ல பாடுவாராம் கமல். அவர் அஸ்கி வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. கமல் அந்த பாட்டை அடிக்கடி பாடுவாராம். அவர் பாடும்போதுதான் செட்ல உள்ளவங்க எல்லாம் கமலையே திரும்பி பார்ப்பாங்களாம். அவ்வளவு அழகா பாடுவாராம். அதை முக்தா சீனிவாசன் டைரக்டர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த படத்துல கமலை பாட வச்சிடணும் அப்படின்னோடனே அப்ப அந்த காலகட்டத்தில் கமலுக்கு வந்து பிஏவா இருந்தவர், அதாவது கமலுடைய கிளாஸ்மேட்டு, அவர் வந்து கமலோட வளர்ச்சிக்காக அவரோட பிஏவா இருந்தார். அவர் பேரு சேஷாத்ரி. சேஷாத்ரி எப்படின்னா எல்லா பத்திரிகையாளர் எல்லாருடைய போன் நம்பர்ஸையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு, மனப்பாடமா வச்சிருப்பாரு. அப்ப கமலுக்கு வந்து ஒரு கிரேட் ஒரு 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 பிஏவா இருந்தாருன்னா அது சேஷாத்ரி தான். அதுக்கப்புறம் யாரும் அப்படி அமையவே இல்லை. அவர் இருந்த காலகட்டம் பொற்காலம்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் வந்து பாட வேண்டாம், கமல் பாடினாருன்னா கமல் பாட போயிடுவாரு, நடிக்க மாட்டாரு, டிஎம்எஸ் ஏஎல் ராகவன் மாதிரி பாட போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பாட போயிடுவார்னு சொல்றதுனால நீங்க டிஎம்எஸ்ஏ ஏஎல் ராகவனே கிஷோர் குமாரையோ பாட வைங்க, கமல் பாடக்கூடாதுன்னு சொல்லி சேஷாத்ரி தடுத்திருக்காரு. அப்ப ஆனந்தி பிலிம்ஸ் வேணு செட்டியார் என்ன சொன்னார்னா, சேஷாத்ரி நீ ஏன் கவலைப்படுற, அந்த காலத்துல வந்து பியு சின்னப்பா பாடினாரு, தியாகராஜ பாகவதர் பாடினாரு, இப்ப கன்னட நடிகர் ராஜ்குமார் பாடிக்கிட்டே தான் ஹீரோவா இருக்காரு, அதனால நீ கவலைப்படாத, கமல் வந்து பாடினாலும் மக்கள் வந்து கமல் பாடகரா போயிடுவாரோன்னு பயப்பட மாட்டாங்க, அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும், அவர் நிறைய பாடுவார், நீ பயப்படாதுன்னு ஒன்று. நீ சொல்றது நியாயம்தான், உன்னுடைய பயம் நியாயம்தான், ஆனா கமல் அதை தாண்டி ஜெயிப்பார், நீ கவலைப்படாதுன்னு ஒன்று சேஷாத்ரி ஓகே சொன்னாராம். அதுக்கப்புறம் கமல் வந்து ஹாப்பியா ஓகேன்ட்டார். ஆனா சேஷாத்ரிக்கு ரொம்ப தயக்கம், ஏன்னா கமலுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறை காட்டினவர் சேஷாத்ரி. அதுக்கப்புறம் கமல் வந்து ஞாயிறு ஒளிமலையில் பாட்டு பாடினாரு. தேவராஜன் மாஸ்டர் தான் மியூசிக் டைரக்டர். பாட்டை நேதாஜி எழுதினாரு. ஏஆர் ரஹ்மான் தந்தையும் இந்த படத்துல வேலை செஞ்சாரு. நம்ம இவர் தேவராஜன் மாஸ்டர்கிட்ட பெரிய ஹிட் ஆச்சு. அதான் 1975 HMVயோட டாப் 10ல வந்து அதிகமா நேயர் விரும்பினது வந்து இந்த டாப் 10ல கமல் பாடின பாட்டு ஒன்று இருந்தது. 1975 ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ல டாப் 10ல கமல் பாடின ஞாயிறு ஒளிமலையிலும் ஒரு பாடல். அதாவது கமலஹாசன் வந்து 50 வருடம் பாடகரா இன்னும் பாடுறாரு. பத்தல பாட்டு முதற்கொண்டு பாடியிருக்காரு. அப்படி வந்து அவரை பாடகராக அறிமுகப்படுத்தினதுல வந்து முக்தா பிலிம்ஸ் பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசனோட பையன் முக்தா ரவி ரொம்ப பெருமையா ஒரு பதிவு போட்டிருக்காரு. லோகா, அதாவது மலையாளத்துல இண்டஸ்ட்ரி ஹிட் பண்ணியிருக்கு. மலையாள சினிமா வரலாற்றில் உலக அளவில் அதிக வசூலை ஈட்டிய முதல் திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது லோகா. உலக அளவில் 300 கோடிக்கு மேல் வசூலித்த திரைப்படம். கேரளாவில் மட்டும் 100 கோடியை தாண்டி வசூலித்தது. மோகன்லால் இதுக்கு முன்னாடி நிறைய இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்திருக்காரு. அவர் படம் கூட 300 கோடி வசூலிச்சது இல்லை. இப்போ கல்யாணி பிரியதர்ஷனுடைய லோகா அந்த படம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் மலையாள மூவி டு கிராஸ் 300 crore அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கு. அதுவும் 100 crore வந்து கேரளாலேயே மட்டுங்கிறது அன்பிலீவபிள் ரெக்கார்டு. கேரளா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரியோ தெலுங்கு மாதிரியோ கன்னடம் அந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, அதோட ஆடியன்ஸும் நம்ம அளவுலாம் கிடையாது, வேர்ல்டு வைடுலாம் கிடையாது. அதாவது கேரளாவில் இருப்பாங்க, கல்ஃபில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஓரளவு தமிழ்நாடு கேரளா மற்ற ஸ்டேட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அப்படி இருந்தும் இப்போ அவங்க வந்து பேன் இண்டியன் திரைப்படமாக இந்த படத்தை கொடுத்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க.